எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் தினகர்மணி பேசுகிறேன். நான் திருச்சி காவேரி மருத்துவமனையில் குடல், கல்லீரல், கணையம், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி மற்றும் ஹெப்படாலஜி டாக்டர், லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸை பற்றி பார்க்கலாங்க. நம்மளில் நிறைய பேர் ஒரு ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பண்ணுற டயத்துலையாக இருக்கட்டும், இல்லை வருடாந்தரம் நம்மளுடைய கம்பெனி ரிலேட்டடாக சில பிளட் டெஸ்ட் பண்ணுற டயத்துலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம பிளட்டு கொடுக்கும்போது நம்ம ரொட்டீனாக செக் பண்ணதுலையாக இருக்கட்டும், இந்த ஹெப்படைட்டிஸ் பின்னு சொல்லக்கூடிய கிருமி பாசிட்டிவ்னு வந்திருக்கும். உடனே நமக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இல்லாதனால நம்ம பல வைத்திய முறைகள்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். இப்போ அது நமக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துமா, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், அதாவது அந்த HbS-Agன்ற கிருமி நம்ம செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு மோர் தென் 90% ஆஃப் டைம், 90% மேலே அது பாசிட்டிவ் இருந்தாலும் நம்ம உடம்புல பெரிய தொந்தரவுகள் எதுவும் உண்டு பண்ணாது. அது ஜஸ்ட் அந்த ஒரு கிருமி மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்குமே தவிர அதனால் நமக்கு ஒரு பெரிய விளைவுகள் ஒன்றும் இருக்காது. வெகு சிலருக்கு மாத்திரம் அதனால் சில நேரங்களில் கல்லீரல் வீக்கமோ இல்லை கல்லீரல் சுருக்கமோ வெகு அரிதாக சிலருக்கு மட்டும் கல்லீரல் சார்ந்த கேன்சர் வர்றதுக்கான ஒரு விதையாக கூட அது இருக்கலாம். நம்ம HbS-Agன்னு வந்தோடனே ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. ஒரு கல்லீரல் சார்ந்த மருத்துவரை நம்ம போய் பார்த்துட்டோம்னா நல்லது. அவர் ரொட்டீனாக நம்ம இப்போ ஒரு HbS-Ag பாசிட்டிவ்னு வர்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 2 விதமாக பிரிப்பாங்க. அவருக்கு அந்த வைரஸ்னால சிம்டம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பிரிப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால எந்த தொந்தரவுமே இருக்காது. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோட லோடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் கல்லீரலுக்குன்னு நம்ம பிரத்யேகமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இல்லை இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் சொல்லக்கூடிய லிவர் சம்மந்தமான ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இது எதுக்காக பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வைரல் லோடு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதுவும் மாத்திரை எதுவும் கொடுக்கணுமா இல்லையான்ற நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்புறம் அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணுறது மூலியமாக கல்லீரல் எதுவும் பாதிச்சிருக்கா, அவருக்கு மாத்திரை எதுவும் வேணுமான்றதை டிசைட் பண்ண முடியும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இந்த HbS-Ag பாசிட்டிவ் இருந்து நமக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்ற பட்சத்தில் அதுக்கு மாத்திரை தேவைப்படாது. அப்படி இருக்கவங்களை நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்துக்கு ஒரு முறை இந்த வைரல் லோடும் இந்த ஸ்கேனை மட்டும் பண்ணி பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் வெகு சிலருக்கு மட்டும் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால சில நேரங்களில் கல்லீரல் வீக்கமோ இல்லை கல்லீரல் சுருக்க நோயோ உண்டாகலாம். அது எப்படி அவங்களுக்கு சிம்டம்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்கும், ஒன்றுக்கெல்லாம் நல்லா மஞ்சள் கலராக போகும், ஒரு சிலருக்கு நல்லா வயிறு வீக்கம் இருக்கும், கால் வீக்கம் இருக்கும், வெகு அரிதாக சிலருக்கு ரத்த வாந்தியோ இல்லை மோஷன் கருப்பு கலராகவோ போகும். இது எல்லாம் கல்லீரல் சார்ந்த நோயோட சிம்டம்ஸ். சில நேரங்களில் ஆல்கஹால் இல்லாமல் இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால கூட கல்லீரல் சுருக்க நோயோ இல்லை கல்லீரல் வீக்கமோ வரலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பேஷண்ட்டோட கண்டிஷன் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான நம்ம மருந்துகளை கொடுத்து நம்ம அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னு வந்த உடனே ரொம்ப பதட்டப்படுறதோ, ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறதோ, இல்லை நமக்குள்ளே டென்ஷன் ஆகிக்கிறதோ, இல்லை நிறைய வைத்திய முறைகள்லாம் ட்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு என்ன தேவையோ அதுக்கான டெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டால் போதும். இன்னொன்று, நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, எனக்கு HbS-Ag வந்துருச்சு டாக்டர், அதை எப்படியாவது நெகட்டிவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஈவன் அந்த சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கே நம்ம மாத்திரை கொடுத்தோம்னா அதை நெகட்டிவாக ஆக்குற தன்மை ரொம்ப கம்மி. நம்ம நெகட்டிவாக ஆக்குறத ட்ரை பண்ணுறதை காட்டிலும் அந்த வைரல் லோடை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றத நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு HbS-Ag பாசிட்டிவ் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, குழந்தை பெற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாங்க, கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட பார்ட்னருக்கு இப்போ ஒரு ஆணுக்கு HbS-Ag பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நம்ம HbS-Ag இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம யூனிவர்சல் வேக்சினேஷன் போடுறதுனால, பிறந்த உடனே எல்லாருக்குமே வேக்சின் போடுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். அப்படி நெகட்டிவாக இருக்குன்ற பட்சத்தில் ஜஸ்ட் வேக்சின் மட்டும் நம்ம போட்டுக்கிறது மூலியமாக கல்யாணம் பண்ணிக்கிறதுலையோ குழந்தை பெற்றுக்கிறதுலையோ ஒன்றும் பயப்பட தேவையில்லைங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்படுறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறதையும் டென்ஷன் ஆகிறதெல்லாம் விட்டுட்டு அது நமக்கு தொந்தரவு இருக்கா இல்லையா, அடுத்து என்ன பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.